Hello friends, welcome to Move from 0 to 100 Max channel. நம்ம motto love to learn Max. Arise, awake and not stop till our goal is reached. இந்த விவேகானந்த தாட்டோட இன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஸ்டாண்டர்ட் 12 சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.2ல ஃபர்ஸ்ட் சம். Integrate the following with respect to x. Square root of 2x minus 1 by square root of 2x the whole square. இந்த சம்ம தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண போறோம் with respect to x. இதுக்கு நம்ம அப்ளை பண்ண போற ஃபார்முலா a minus b the whole square. ஏன்னா நமக்கு இங்க வெளியே தான் ஸ்கொயர் இருக்கு, காமன் ஃபார் போத். அதனால ஃபார்முலா அப்ளை பண்ண போறது a minus b the whole square. a squared minus 2ab plus b squared. நமக்கு இந்த ஃபார்மேட்டை பார்த்த உடனே நமக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும். கொஸ்டின் அப்படியே எழுதியிருக்கோம். இன்டெக்ரல் சிம்பிள் அண்ட் டிஎக்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராவா அப்ளை பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம இன்டெகிரேட் தான் பண்ண போகிறோம். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு எழுதியிருக்கோம். a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். a இருக்க இடத்துல நமக்கு ரூட் 2x இருக்கு, b இருக்க இடத்துல 1 பை ரூட் 2x இருக்கு. இப்போ a ஸ்கொயர்ட் அப்படின்னா ரூட் 2 a ஸ்கொயர்ட்னா ரூட் ஆஃப் 2x த ஹோல் பவர் 2ன்னு அர்த்தம். இந்த ரூட் ஆஃப் 2x எப்படி எழுதலாம்னா 2x the whole power 1 by 2 into 2. So 2 cancel ஆயிடும். நமக்கு வெறும் a square ஓட வேல்யூ 2x மட்டும் தான் வரும். மைனஸ் ஃபார்முலா நமக்கு a minus b the whole squared அப்படின்னா நம்ம இதெல்லாம் சைடில் எழுதிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். a squared minus 2ab plus b squared தான் நமக்கு ஃபார்முலா. a squared கண்டுபிடிச்சிட்டோம், மைனஸ் 2ab. ஸோ 2 into a ஓட வேல்யூ as it is root 2x அப்படியே எழுதுறோம். b ஓட வேல்யூ 1 by root 2xன்னு எழுதுறோம். ப்ளஸ் b ஸ்கொயர், b ஓட வேல்யூ நமக்கு 1 பைல இருக்கு, அதே ஃபார்மேட் தான், பட் நமக்கு பைல இருக்கு. அப்போ 2x ஹோல் பார் 1 by 2 இன்டூ 2 ஸ்கொயர் பண்ணோம்னா அப்போ 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 1 by 2x இன்டூ டிஎக்ஸ்னு எழுதியிருக்கோம். இதில் நமக்கு ரூட் 2x கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து 2x மைனஸ் 2 ப்ளஸ் 1 by 2x இன்டூ டிஎக்ஸ்னு வரும். இப்போ நம்ம தனித்தனியாக அதை இன்டெகிரேட் பண்ணலாம். இன்டெகிரல் ஆஃப் 2x dx ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். அப்போ 2ன்றது கான்ஸ்டன்ட், அதை அப்படியே எடுத்துடணும். எக்ஸை வந்து நம்ம எக்ஸ் பார் என் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். எக்ஸ் பார் என்ன இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் பார் n + 1 by n + 1. அப்போ இங்கே நமக்கு பவரில் 1 இருக்கிறதால 1 + 1 2. ஸோ 2 by 2 எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2ன்னு எழுதுறோம். இப்போ இதில் இந்த 2 கேன்சல் ஆகிடும். நமக்கு மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் 2 dx மைனஸ் இருக்கும். ஸோ இந்த மைனஸ் அப்படியே வச்சுட்டு இந்த 2வை வெளியே எடுத்தோம்னா மைனஸ் 2 இருக்கும். இன்டெகிரல் ஆஃப் dxை பண்ணோம்னா எக்ஸ்ன்னு வரும். ஸோ மைனஸ் 2xன்னு வரும். ப்ளஸ் 1 by 2ன்றது இங்கே கான்ஸ்டன்ட், 1 by 2 எக்ஸ்ன்னு இருக்கு. 1 by 2வை கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துலாம், டிஎக்ஸ் போடணும். 1 by xன்னு இருக்கும் நமக்கு, 1 by x dx. 1 by xஐ இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு log x ஃபார்முலா. ஸோ இதுக்கு செப்பரேட்டாக ஃபார்முலாவே இருக்குது. 1 by 2 1 by xஐ இன்டெகிரேட் பண்ணால் log x, 1 by 2 log x ப்ளஸ் சின்னு எழுதுறோம். நம்ம இங்கே 2 கேன்சல் பண்ணுறோம்னா வெறும் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். மைனஸ் 2x ப்ளஸ் 1 by 2 log x ப்ளஸ் சி நம்ம சம கம்ப்ளீட் பண்ணுறோம். நமக்கு இந்த ஹோல் டேர்மோட ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே மைனஸாக இருந்தால் a minus b the whole squared ஃபார்முலா, ப்ளஸ்ஸாக இருந்தால் a plus b the whole squared ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். a minus b the whole squaredனா a squared minus 2ab plus b squared. ஃபர்ஸ்ட் இருக்க டேர்மை நம்ம ஏன்னு எடுப்போம், செகண்ட் இருக்க டேர்மை பின்னு எடுப்போம். ஸ்கொயர் ரூட் வரப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஸ்கொயர் ரூட்னா 1 by 2ன்றது மீனிங். அந்த 1 by 2 ஸ்கொயரும் கண்டிப்பாக கேன்சல் ஆகிட்டு அங்கே என்ன டேர்ம் இருக்கோ ஆஸ் இட் இஸ் அது அப்படியே வரும். தேங்க்யூ.